பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்டரின்ற ஒரு கேமை தான் விளையாட போகிறோம். வாங்க போகலாம். இது ஐ நீட் டு ஃபிகர் அவுட் த மிஸ்ட்ரி ஆஃப் ஸ்லெண்டரினா ஹூ ஷி இஸ் ரியலிஸ். அவர் குட்டி சாத்தா அது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. அதான் நான் என்ன கண்டுபிடிக்கிறது? இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்திருக்கோம் போல இருக்கு. என்னங்க இது? இதில் என்ன அதில் என்ன? ஃபைண்ட் 8 pieces of picture to open this key cabinet. ஓ இப்போ நம்ம இந்த பிக்சர் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஹா மேப்பியா அடப்பாவீங்களா! வீட்டுக்கு எப்படி ஒரு மேப் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம எந்த ஒவ்வொரு கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இடத்துலையும் தெரியணும். இங்கே இருக்குமா? ஃபஸ்ட்டு இந்த நீட்டு ஃபுல்லாக பார்த்துடலாம். என்ன 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 தராது? நீ வேறு பில்டப் கொடுக்குறேன். இங்கே ஒரு சாவி இருக்கு. அங்கே இன்னும் இருக்கு ப்ரோ. எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ. திடீர்னு முன்னாடி வந்து நீ என்ன? ஆனால் இதில் அவ்வளோ பயமாக இல்லைங்க. மேலே படி போகுது. ஃபஸ்ட்டு நம்ம கீழ் ஃப்ளோரை பார்த்துடலாம். எனக்கு அந்த மேலே இருக்கிற சத்தத்தை கேட்டாலே பயமாக இருக்கும். சும்மா சொன்னாங்க எங்க விளையாட சொல்ல ஆட்டு போயிட்டு அப்படியே ஒரு பிக்சர் கண்டுபிடிச்சேன். ஒழிஞ்சிக்கலாம் எங்க ஒழிய முடியாது. சரி இது இன்னும் இங்கே பாருங்களேன், ஏதோ இருக்கு வெள்ளை கலரில். இது குறைஞ்சிச்சு. எனக்கு அங்கே மேலே இருக்கிற சத்தமே கேட்கல. அது ஒரு மாதிரி சொல்ல முடியாது. ஒன்கி அட பாருங்களா. இதில் திரும்பத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் ஆல்ரெடி திறந்துட்டு இருக்கானுங்க. எவனோ வந்துருக்கானுங்க போல இருக்கு. இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அடப்பா இங்கேருந்து அதுக்குள்ளே எங்கே வந்துட்டேன்னா ஆஃபீஸு கீ கேம்பிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம எங்கே போகிறது? எங்கெங்கெல்லாம் கதவு இருக்கா அதெல்லாம் திறந்துருந்தோம். அடப்போ டே அம்மா என்ன இது மூஞ்சி மாதிரியே இருக்கு பாடுறோம். எங்க அந்த மூஞ்செல்லாம் கரெக்டாக எங்கே பாருங்க. என்ன ஒரு ரூம் இருக்கு. நான் வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மாதிரியே வரைஞ்சிருக்கா பாரு. கடவுள் கடவுள். பக்கத்தில் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி மூஞ்ச அண்ணன் வந்து நிற்க சொல்லதான் பயமாகுது. மிச்சம் பண்ணா ஒரு பயம் இல்லை. இங்கே ஒரு சாய் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு பிக்சர் கிடச்சிச்சு. 2 பிக்சர் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஏன் இதெல்லாம் ஒரு ட்ராயின்னு வரைஞ்சி இதில் ஃப்ரேம் வேறு போட்டு வச்சுக்கிறா. கொஞ்சம் பார்த்து பேசுப்பா. இவங்க எங்க அந்த சத்தம் கிரானி 2ல பார்த்தானா தெரியும். 3 பிக்சர் கிடச்சிச்சு. எங்க இதுவா ஏஞ்சலினா? ஆமா நீயும் இங்கே தான் இருக்கிறியா? இங்க ஒரு ரூம் இருக்கா? அது இல்ல எங்க சும்மா ஐயோ கடவுள் ஐயோ கதை சத்ராரு. ஏங்க இவனுக்கு வெளிய போறதுறானே. ஐயோ கொட்டை கிளவி. எனக்கு ரொம்ப பயமுத்துறான். கிட்ட போய் பார்க்கலாமா கிளவி? ஐயோ நேம் செம்மையாக இருக்குங்க. நான் ஒரு டுபாக்கூர் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். இன்னும் எங்கேயும் வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் தான் எங்கள் பெட்ரூம். இங்கே இதுதான் பெட்ரூம் போல இருக்கு. நம்ம வேறு இது வழியாக போவோம். இது வழியாக தான் நம்ம உள்ளே வந்தோம். இதோட முட்டு சவுறு இங்கே தான் பார்த்துட்டோம். இங்கேயும் பார்த்துட்டோம். அந்த கிளவி சரியான ஃப்ராட் கிளவி. அது இங்கேயும் பார்த்தாச்சு. அந்த மேலே போவோம்ல அந்த ரூமுக்கு போவோம். மேலே போயிட்டு வரோம். இங்கே கிச்சன் இருக்கு. எந்த வழியா கிச்சன் போகணும்னு தெரியலையே. இங்கே வழி இருக்கு. இப்போலாம் பயமே இல்லை.
ஒரு ரூம் இருக்கு. இதுல ஒண்ணு இவ்வளோ இருக்கா? இந்த பியானோ சத்தம் தான் ஒண்ணா போலாம். ஹார்ட் பீட்டை ஏத்துது. இங்க பார்க்கலாம். பாரு இப்போ முன்னாடி போறோம். வரலாம். இரு. சொன்னல. இங்க இன்னும் 5 பீசஸ் கண்டுபிடிக்கணும். இல்ல. ஜோ ஜோ. சாமி அது. இங்க ஒரு பீச் இது. இந்த இடத்தெல்லாம் பார்த்தாச்சா? இதுக்கப்புறம் நம்ம மாலை மட்டும் தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்க வர அந்த கிளி ஒருத்தர் இருந்தாலே இருக்காளா மேடம்? அம்மா வியாடா தெர்ற அப்படின்னு இல்லை போயிடலாம். நம்ம பால்கனி போயிடலாம். இங்கே இங்கே இன்னொரு சைடு எங்கேயோ போகிற மாதிரி வழி இருந்தது. இங்கே இல்லை இந்த சைடு. திடீர்னு மூச்சு முன்னாடி வந்து நின்றுவா. அங்க ஒரு சாவி இருக்கு. சாவி இல்லையா? பீஸ் எங்க வந்துருக்கோம் நம்ம? இது வழியா தான் வந்துமா? இன்னும் 3 பீசஸ் கிடைக்கும். பால்கனி போலாம். பெஸ்ட் ஐடியா. ஏய் எடோ இருக்கு. கடவுள். நம்ம சாவி இருக்கு. சாவி எடுத்து கீழே போலாம். இங்கேயும் 5 கட்சிச்சு. அப்போ மேலே என்ன இருக்கும்? உயிர் போச்சு. The door is locked. You need a cellar key. ஓ இந்த செல்லர்ல கொண்டு போய் விட்டு போறானுங்க. பாத்து. இந்த 5 சாவியை சேர்ந்த 5 பீஸை நம்ம எடுத்துன்னு போய் வச்சா அங்க செல்லர் கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த 8 பீஸ் எடுத்துன்னு போய் வச்சா. இங்கே ஏதோ ரூம் இருக்கு. கிச்சனை கண்டுபிடிச்சிட்டோம். டைனிங் ரூம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு வச்சுக்கிறேன். இதுவா சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு கிச்சனு. கடவுள் திறக்க முடியலையே. அங்கே ஒரு சாவி இருக்கு. எங்கெங்கெல்லாம் மறைச்சு வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நம்ம உஷாராக பார்க்கணுங்க. இதில் எல்லாத்தையுமே எங்கெங்கெல்லாம் எத்தனை போய் ஒழிச்சு வச்சுருக்குங்க பார்த்தீங்களா? இப்போ நம்ம எங்கே மேலே போகணும்னு தெரியலையே. மேலே போகிற வழி மறந்துட்டேன்னு. திடீர்னு க்ளோஸ் அப்ல வரும்போது அந்த பீஜம் போடுவாங்க பாரு, அதுக்கு தான் சதிரிது. கேபினெட் ரூம் ஆண்டா இருந்தது. எங்கே போகிறது? எப்படி நான் மேலே போகிறது? இப்போ எனக்கு மேலே போகிறதுக்கான வழி தெரியல. கேபினெட்டோட இடம் போது கேபினெட் ஆண்ட போ. அங்கே தான் பார்த்தேன் நான். இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி. இங்கே தான் தோதை இதுதான் நினைக்கிறேன். இதாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மேலே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடு போடுவோம். ரைட் சைடில் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இங்கே கன்ஃபார்ம் ஜம்ஸ்கேர் வரும். ஜம்ஸ்கேர்னா மூஞ்சா வந்து நிற்கிறது. அந்த கிரானியில் அடிப்பாங்களா? ஏங்க ஒன்றுமே இல்லாததுக்காங்க. அந்த டிராயர் இருக்கு பாரு. இது டிராயரா? ஆமா. இங்கே அவ்வளோதான். 2 ரூம் தானா? இந்த சைடில் தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு போல இருக்கு. இந்த சைடு ஃபஸ்ட்டு போய் பார்த்துருவோம். ரெண்டே பீஸு மொக்க பீஸு. அம்மா எங்க இது கிரானி 3ல வருமே அதுன்னு? கிரானி 1ல வருமே அதுன்னு இது? இங்கே தானே ஓடி வந்தது. பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிச்சா? 7 பீஸ் கிடச்சிச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான். அதுக்கு எதுக்கு இன்னும் 2 சாவி கொடுத்துருக்கானுங்க? எனக்கு புரியல. அப்போ ஒரு பீஸை கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் பயமாவே இல்லை. இதில் பார்த்தா கொஞ்சம் விளையாடனே பயமாவே இல்லை. இங்கே எதுவும் இல்லை. இங்கே தான் ஒரு பீஸ். எம்மா கத்தாதீங்கடா டே. ஹார்ட் பேஷண்ட். ஆப்பா சூப்பர். 8 பீஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. கீழே ஓடி என்ன பண்ணோம்? நவ் லுக்
கேபினெட் ரூமுக்கு போ. ஆமாங்க அந்த கீ கேம்பிட்னு ஒன்று பார்த்தோமே நம்ம ஒரு டோரு. ஆனால் அந்த டோர் அந்த எப்படி போகணும்னு தெரியலையே. ஐயோ மேப்ல பார்த்து போ. மேப் என்னத்துக்கு முதல்ல நம்ம மேலேருந்து கீழே இறங்கணும். கீழே இறங்குறது எப்படி? இது வழியாக தான் வந்தோம். இது ரூமு. இது வழியாக தான் வந்தோம். அவ்வளோதான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கீழே போய் கேபினெட் ரூம் எடுத்து அங்கே கீழே ஒரு இடம் போச்சுல அந்த இடத்துக்கு போ. அந்த ரூம்ல ஒரு இடம் போச்சுல அங்கே போ. அங்கே போக தெரிஞ்சாதான்டா போக முடியும். ஐயோ மேப்ல பார்த்து போப்பா சாமி. இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இடம் போயினே இருந்தது. இந்த இடம் தான் இங்கே தான் இங்கே வந்தது. கேம்பியன் ரூம் அப்படி எதுவுமே இல்லையே. நல்லா பாரு உத்து பாரு. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்துப்போம். இப்படி போனால் ஒரு ரைட் வரும்னு நினைக்கிறேன். முட்டு சோறு வரும். இங்கே லெஃப்ட் போ. இங்கே தான் செல்லர் டோர்னு இருக்கு. அதான் நினைக்கிறேன். மோல நீ பீஸ் எடு. பீஸ் எடுத்துட்ட அங்கே போய் பொறுத்து. ஆமாங்க. இங்கே 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 பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க. இதான் 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 செல்லர் ஷபா கடவுள் அங்கே சாம்பார் எனக்கு ஒரு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ நம்ம எப்படி வந்தோம்னு தெரியலையே. வந்த வழியே போனோம். நம்ம இந்த வழியே போயிட்டு இந்த 8 பீஸு ஸ்டார்டிங்கில் நம்ம வந்த இடத்துல 8 கீன்னு ஏதோ ஒன்று காட்டுச்சு. எப்படி போகணுண்டா போகணும் இப்படியா? பார்த்து பார்த்து போகிறதுக்குள்ள உயிர் போயிடுது. இப்படி போயிட்டு இப்படி திரும்பி இங்கே பிக்சர்லாம் வரும். இது என்னது அது கடை தெரியலனா பாடாதுடா டேய். பாட தெரியலனா பாடாது. இது வழியாக தான் வந்தோம். கண்டுபிடிச்சோம். டச் தி கேம். இப்போ போ செல்லர். யூ ஹேவ் தி செல்லர் கீ. நோ ஃபைண்ட் தி செல்லர். எங்க இப்போ தானேங்க அங்கேருந்து வந்தேன். இப்போ நான் திருப்பி அங்கே போகணுமா? இந்த வழியாக தான் வந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இதுலேருந்து வந்தோமா? இது இல்லை. ஏய் நானே ஒரு மேப் தான்டா. இதுதான் இங்கே வந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். கண்டுபிடிச்சிட்டோம். ஏப்பா இப்போ செல்லருக்கு ஓப்பன் பண்ணா கேம் மூடு சாம்பார் எனக்கு ஒரு ஆப்பு. என்னதுடா இது? அடா பாவீங்களா, என்னடா இங்கேயும் கதவு இருக்கு. இன்னும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? இருக்கு ஒண்ணுமே இல்ல. சரி அந்த பக்கம் பாரு. எங்க என்னங்க இது ஒன்றும் முடியலையாங்க? ஏங்க நான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேங்க. அவ்வளோதான்ப்பான்னு. இங்கே என்ன பண்ணோன்னே தெரியலையா? அங்கேயாச்சும் பீஸ் கண்டுபிடிக்கணும்னு நானுங்க அதை கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம ஒரு சாவி கூட இல்லை. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. அந்த கொண்டை கிளவி வேறு திடீர்னு எங்கன்னா வந்து வந்துடுவாளான்னு தெரியல. இதுக்கு ஒரு அவரு எங்கன்னா எட்டி பார்த்துனே இருக்கிறான். இங்கே தானே போனான். போயிட்டு அவளை ஒரு கை பார்த்துட வேண்டியது. சத்தியமா டென்ஷன் ஆகிடுவாங்க. இங்கே ஒரு ரூம் இருக்கு. செல்லர் கீயா? டேய் என்னடா ஜோக் காட்டுறீங்களா? இங்க எங்கயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க, போய் பாரு போ. ப்ரோ எனக்கு சத்தியமா டென்ஷன் ஆகுது ப்ரோ. இங்க வச்சு முடிச்சு விட்டானுங்கன்னா அவ்வளவுதான். இது என்னது இது? இங்க ஏதோ என்னங்க இது? இது இருக்கு. இது செல்லர் கீங்க நினைக்கிறேன். ஏதோ தொடப்பு குச்சி. இந்த ஏந்திலாம் நடக்க முடியாம இது. I probably need to use this crowbar on a door in a cellar. அந்த செல்லர் டோர் டோட்டலா குழப்புறாங்க. இப்போ செல்லர்னே ஏதோ காமிச்சதுல
இப்போ அவங்க நான் திருப்பி எங்கேருந்து கண்டுபிடிச்ச பாரு. அதான் ஏற்கனவே ஞாபகம் வச்சு இந்த இடத்தலான்றேன். இங்கே தான் எங்கேயும் வந்தேன். நானே எதுவும் மேப் பண்ணுவேன். நான் the map போகும்படி சொல்லுங்க. இங்கே தான் திறக்குது. எப்பா எவனா பயமுத்துக்குன்னு நீ போனுங்க வந்துச்சு. இல்லப்போ நான் இவனுங்க ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுனுங்க. எனக்கு பயமா இருக்கு. ட்ரங்க் புட்டிக்குது. எலும்பு கொண்டே யாரு சாமி இவன்? ஸ்லெண்டர் மேன் ஏஞ்சலினா இவன். ஏஞ்சலினா இது ஸ்லெண்டரினா ஸ்லெண்டர் மேன் எல்லாம் பாருங்க. Congratulations, you managed to find the answer the mystery of Slendrina. ஓ இந்த மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கேம் விளாட்றோம். ஓகே ஓகே ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் செம்மையாக ஒர்த்தியாக இருந்தது guys. இந்த கேமு ஒர்த்து கேமு. ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே guys, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்லெண்டரினா சீரிஸ் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அடுத்து இந்த ஃபாரஸ்ட்டு, ஸ்கூலு, செல்லரு அதெல்லாம் முடிக்கலாம். ஓகே guys, bye bye.